திறக்கவும். இது முதல் நீங்கள் கற்பனை செய்ததை எழுதுங்கள். நண்பர்களே, உங்கள் எதிர்காலத்துடன் பேசுங்கள். அது உங்கள் தற்போதைய உண்மை தன்மை இல்லை. ஆனால் நீங்கள் உருவாக்கப் போகும் விஷயம் அதுதான். நீங்கள் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை ஒரு நிமிடம் யோசியுங்கள். உங்கள் சுற்று வட்டாரத்தை கவனிக்கவும். நாம் செய்யும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு சொல்லும் ஒரு வழிகாட்டியாகவே உள்ளது. இயற்கை கடவுள் நமக்கு புஸ்தகத்தை கொடுத்தார். அது அவருடைய வார்த்தைகள் மற்றும் வழிகாட்டல்களால் நிரம்பியிருக்கிறது. மனித இனத்தால் பின்பற்றுவதற்கு. இது உண்மையல்லவா? இதுதான் நான் கூற விரும்புவது. வார்த்தைகளின் சக்தியை நம்புங்கள். அதுவே உங்களை நிரந்தரமாக மாற்றும் சக்தி. நாட்கள் பல ஆண்டுகள் முன்பு நான் மிக தாழ்வு நிலையில் இருந்தேன். தவறிழந்த, தோல்வியுற்ற, கடனில் சிக்கியிருந்தேன். நான் எங்கு பார்த்தாலும் இருண்டமே காணப்பட்டது. ஒரு கட்டத்தில் என் நிலையை மேம்படுத்துவதற்காக வேறொரு முறையை முயற்சிக்க முடிவு செய்தேன். ஆனால் நான் ஜித்னா முயற்சி செய்தேன். அதனுடன் நான் இன்னும் பின்னால் சென்றேன். ஒரு நாள் நான் ஒரு மெட்ரோ நிலையத்தின் வெளியே நின்று கொண்டிருந்தேன். காஃபி கையில். நிலையத்தின்